ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து வில்வ மரம் தான் வில்வ மரத்தோட ஃப்ரூட். இது உடைக்கவே முடியாது. எப்படியோ நாங்கள் உடைச்சிட்டோம். பழமா இருந்தால் உடஞ்சிடும். இப்போ இது பழமா இருந்ததுனால உடஞ்சிச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன். இது எங்கள் அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாங்களாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது சாப்பிட்டதே இல்லை நான். செம்ம டேஸ்ட், பப்பாயா மாதிரி இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்டு தான் பார்த்துட்ருக்கோம். வில்வ மரத்தோட பழத்துக்கு பேர் கிங் ஆஃப் ஃப்ரூட்டு. இது ரொம்ப மெடிசினல் ட்ரீ. இதோட இலைகள் எல்லாமே, இது மரத்தோட பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பழம் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது ஜூஸாகவும் நம்ம லைட்டாக சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கள் கண்டோ போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே சாப்பிடலாம். இந்த பழம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓரல் ஹெல்த்துக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இப்போ நான் அந்த வில்வம் பழத்தில் இருந்த அத்தனை அந்த ஃப்ளஷையும் டோட்டலாக எடுத்துட்டேன் ஸ்பூன் வச்சு. இந்த மாதிரி இந்த பழமாக இருக்கும்போது தான் அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பவுல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இது எதுக்குன்னா, நம்ம இது காய வச்சு எடுத்தோம்னா இதில் விபூதி போட்டு வச்சு நம்ம நெத்திக்கு இட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எனக்கும் தெரியாது. இது முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ரிஷிகள் முனிவர்கள், அவங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கிறத நான் அந்த ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த வில்வம் பழத்தோட ஓடில் விபூதி வச்சு நம்ம நெத்திக்கு இட்டுக்கணுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த பழம் கிடச்சிதுன்னா அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இந்த விபூதி இதில் வச்சு பூசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த பழத்தை தேடி அலைகிறேன். கரெக்டாக எனக்கு அப்போ கிடைக்கவே இல்லை. காயாக கிடைக்கும். அது கிடச்சிதுன்னா அதை என்னால் உடைக்கவும் முடியாது, பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ தான் கிடச்சிது. இப்போ சீசன் போல் இருக்குது. அதோட இலைங்கெல்லாம் கொட்டி, எல்லா மரமுமே ஒரு அதுக்குன்னு ஒரு பீரியட் வரும், இலைங்கெல்லாம் கொட்டி திரும்ப முளைக்கும். ஸோ இந்த பழம் ஒரு மாதிரி ஒரு விருன்னு இருக்குது சாப்பிடும்போது. ஃபாரின்காரங்கெல்லாம் இந்த பழத்தை கலந்து, அதாவது ப்ரெட்டில் நட்ஸ் எப்படி போடுறாங்க அதே மாதிரி இந்த வில்வம் பழத்துலையும் ப்ரெட்டு பண்ணி வச்சு விற்கிறாங்க. நான் அது ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன். நம்ம ஊரில் தான் நம்ம இதெல்லாம் வில்வ மரம்னு ஒன்று இருக்குது. அந்த பழம் சாப்பிட்லாங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியல. ஏன்னா நமக்கே தெரியப்படுத்த நேரம் இல்லை. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த ப்ரெட்டில் வில்வம் பழம் அங்கங்கே ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருந்து நான் சாப்பிட்ட போது ரொம்ப ஷாக் ஆனோம். நம்ம ஊரில் இதெல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறோம். ஆனால் வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் இதை விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம ஊரில் எல்லாமே இருக்குது, நம்ம தான் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வில்வம் பழம் கிடச்சதுன்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.